நீ யாரை பற்றியாவது பேச வேண்டும் என்றால் முதலாவது உன் தாய் தந்தையை பற்றி பேசு பிறரிடத்தில். ஏனென்றால் உன் நன்மை ஒருவருக்கு கொடுக்கப்படுவதற்கு தகுதி உள்ளதாக இருந்தால் அது ஒரு தாய் தந்தை தான். நீ ஒருத்தரை பத்தி பேசும்போது உன் நன்மையை கொடுக்கிற, நீ செஞ்ச நன்மைகளை கொடுக்கிற, நீ செஞ்ச துவாக்களை கொடுக்கிற, நீ செஞ்ச தொழுகையை கொடுக்கிற, உம்ராவை கொடுக்கிற, ஹஜ்ஜ கொடுக்கிற, செஞ்ச தான தர்மங்களை கொடுக்கிற. அல்லாஹ் நீ பேசினதுக்கு இது அப்படின்னு நடக்க மாட்டான். அல்லாஹ் மொத்த தொழுகையத்துக்கு கொடுத்துருவான், மொத்த ஹஜ்ஜத்துக்கு கொடுத்துருவான், மொத்த உம்ராவத்துக்கு கொடுத்துருவான். அல்லாஹ்விடத்தில் நன்மைகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அல்லாஹ்விடத்தில் அந்த செயலுக்குரிய பாவத்திற்குரிய மதிப்பு தான் இருக்கு. எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்க போகுது? இல்ல எதுவும். அல்லாஹ்வுக்கு தேவை அவனுடைய ஈடு கிடைக்கணும். அந்த ஈடுக்கு பகரமாக எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுப்பான். அதுவும் மானம் என்பது அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளை விட, இந்த வீட்டை விட, இந்த ஊரை விட ஒரு முஃமினுடைய மானம் மேலானதுதான் அரஃபாவுடைய நாள்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மானம், அது ஒருவனுக்கு பங்கம் வைக்கப்படும் போது அல்லாஹ் தொழுகையோ ஹஜ்ஜையோ ஜக்காத்தையோ ஏன் பார்க்க போறான்? அவனிடத்துல இருக்கா இல்லையான்னு சொல்லி. சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அடிப்பில் அபூ தர்தா சொன்னாங்க, உன்னுடைய மானத்தை கொடுத்து விட அவர்களிடத்தில், அவர்கள் உனக்கு நன்மையாக நாளை மறுமையில் தருவார்கள் நீ ஏழ்மையில் இருக்கும் போது. அதை குறித்து கவலைப்படாதே. உன் அல்லாஹ்விடத்துல விட்டு நீ பாவம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள். போன லா தஹ்சன்ல சொல்லியிருப்பேன், மனிதர்களிடத்திலே நாம பார்க்கிறது அவங்களுடைய பாவங்களை மட்டும்தான். ஒரு மனிதன் உண்மையாவே தவறு செய்யறான், அவன் மேல மக்கள் விமர்சனம் செய்யறாங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்கிறது அவன் என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லிதான். நமக்கு தெரியாத ஒன்று, அவன் அல்லாஹ்விடத்தில் அதுக்குரிய பாவ மன்னிப்பை பெற்றானா இல்லையா என்றுதான். எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க தான். ஒருத்தர் மேல குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா அந்த குற்றம் இல்லாத பல குற்றங்கள் நம்மள்ட்ட இருக்குல்ல. அப்ப அந்த குற்றத்தை பத்தி பேசுறத நம்ம விரும்ப மாட்டோம். பட் நம்ம அவருடைய குற்றத்தை பத்தி பேசுறோம். இப்ப நமக்கு தெரியாது அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாரா, அல்லாஹ் அதை மன்னித்து விட்டானா, அல்லது அவர் அதை பாவ மன்னிப்பாக கேட்கவில்லை என்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை கொண்டு அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. சரியா? நமக்கு என்ன, மனிதனை பார்க்கும்போது அவன் என்ன பார்க்கறான் வெளிப்படை, அவ்வளவுதான். அதை வச்சு மட்டும்தான் நம்ம பேசுவோம். வேற எதை பத்தியும் நம்ம பேச மாட்டோம். அவருக்கு தாடி இல்லைங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும். அவன் பொண்ணு ஹிஜாப் போடலைங்கிறது மட்டும் தான் நம்முடைய பேச்சா இருக்கும். ஆனா அவர் தாடி இல்லாமவே அல்லாஹ் அவரை மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுப்பானா நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம அதை குறித்து மட்டும்தான் பேசுவோம். அல்லது அவருடைய ஏழ்மை என்ன, அவருடைய நிலைமை என்ன, ஏன் அவர் அதை செய்தார், எதற்காக செய்தார், எப்படி செய்தார், எதுவுமே நமக்கு தெரியாது.